ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 14. காரில் ஏறிய கார்த்திக் மறுபடியும் காரில் இருந்து இறங்க போனான். அவனை தடுத்த கிஷோர், டேய், அவன் இந்நேரம் அவன் வீட்டுக்கே போயிருப்பான். இப்ப நீ கீழே இறங்கி என்ன பண்ண போற என்று கேட்டான். இல்லடா, என்னோட போனை காணும், அதான் அங்க போய் பாத்துட்டு வரலான்னு போறேன் என்றான் கார்த்திக். சரி, நீ இங்கே இரு, நான் போய் பாத்துட்டு வரேன் என்றான் கிஷோர். இல்ல, நீ இரு, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு இங்கும் அங்கும் கீழே தேடி சென்ற கார்த்திக் விழிகளில் ஒரு மொபைல் தட்டுப்பட அதை கையில் எடுத்த கார்த்திக், இது என்னுடைய போன் இல்லையே என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கு யாருமே இல்லை. மீண்டும் தன் போனை தேடினான். கார்த்திக்கிற்கு தன் போன் கிடைக்கவில்லை. தேடி தேடி எரிச்சலுற்றவன் மீண்டும் தன் காரிற்கே வந்தான். என்னடா, போன் கிடைச்சிருச்சா என்றான் ஆனந்த். இல்லடா, என்னுடைய போன் கிடைக்கல, வேற யாருடைய போனும் கிடைச்சிருக்கு என்று சொல்லி போனை காட்டினான் கார்த்திக். அதை வாங்கி பார்த்த கிஷோர், பேட்டர்ன் லாக் போட்டிருக்கடா என்றான். இங்க கொடு என்று அதை வாங்கி பார்த்து கொண்டிருந்தான் ஆனந்த். டேய் கிஷோர், உன்னோட மொபைல் குடுடா என்ற கார்த்திக். கிஷோர் தனது மொபைலை எடுத்து கார்த்திக் முன் நீட்ட கிஷோரிடம் போனை வாங்கி தன் மொபைலில் இருந்து போன் செய்தான். கார்த்திக் மொபைல் காருக்குள்ளேதான் ஒலித்தது. டேய், இங்க தாண்டா எங்கேயோ சவுண்ட் வருது என்று சத்தம் வரும் திசையை நோக்கி சென்றவன் காரின் பின் இருக்கையை திறந்தான். அங்குதான் பின் சீட்டில் கீழே விழுந்து கிடந்தது. அதை பார்த்ததும் கார்த்திக் அதை எடுத்துக்கொண்டான். அதற்குள் பேட்டர்ன் லாக்கை ஓபன் செய்து வைத்திருந்த ஆனந்த் கார்த்திக்கிடம், டே, நீ போட்டு ஒருத்தனை கும்முன்னு கும்முனேல, அவனோட போன் தான் இது, இங்க பாரு, அவன் போட்டோ தான் இருக்கு என்று கூறி போனை காட்டினான். இதுல பேட்டர்ன் லாக்ல போட்டிருந்துச்சு என்று ஆச்சரியமாக கேட்டான் கிஷோர். ஆமா, அதை ஓபன் பண்றது பெரிய வித்த என்று கூறிவிட்டு அந்த போனை தூக்கி வெளியே ஏறிய சென்றான் ஆனந்த். டேய், ஏண்டா அந்த போனை தூக்கி போடுற என்று கேட்டான் கிஷோர். இவன் ஏற்கனவே அவனை போட்டு பொலந்து கட்டிட்டான், அதுவே என்ன பிரச்சனை வரும்னு தெரியல, இதுல அவன் போனு நம்ம கிட்ட இருக்கு, வேற வேணையே வேணாம் என்று போனை மீண்டும் தூக்கி போட கையை தூக்கிய ஆனந்திடம் இருந்து போனை பிடுங்கினான் கார்த்திக். டேய், நீ அந்த போனை வச்சு என்னடா பண்ண போற என்று கேட்டான் ஆனந்த். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு என்றான் கார்த்திக் வில்லங்கமாக. அடுத்தது பிளான் பண்ணிட்டான்டா என்றான் ஆனந்த் கிஷோரிடம். காரில் ஏறி அமர்ந்த கார்த்திக் போனை சிறிது நேரம் நோண்டி பார்த்து விட்டு அவனின் போனில் இருந்து ஒரு நம்பருக்கு அழைத்தான். ஹலோ, விக்கி இருக்காங்களா என்றான் கார்த்திக். மறுமுனையில், ஆமா, நான் விக்கி தான் பேசுறேன், என் ஃப்ரெண்டோட போனு எப்படி உங்ககிட்ட, நீங்க யாரு என்று கேட்டான் விக்கி. உங்க ஃப்ரெண்டு ஒரு பர்த்டே பார்ட்டியில இந்த போனை மிஸ் பண்ணிட்டாரு என்றான் கார்த்திக். ஓ அப்படியா, சரி, எங்க வரணும்னு சொல்லுங்க, நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் என்றான் விக்கி. என்னால இப்போ அந்த போனை கொடுக்க முடியாது, கொஞ்சம் பிஸியா இருக்கேன், ராத்திரிக்கு வேணும்னா உங்க ஃப்ரெண்ட பிருந்தாவன் ரெஸ்டாரண்ட் பக்கத்துல வர சொல்றீங்களா என்று கேட்டான் கார்த்திக். சரி, உங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது என்று கேட்டான் விக்கி. உங்க ஃப்ரெண்டோட போட்டோ இந்த போன்ல இருக்கு, அதனால உங்க ஃப்ரெண்ட எனக்கு அடையாளம் தெரியும், சோ அவர் வந்தா மட்டும் போதும் என்றான் கார்த்திக். அப்படியா, சரி, நான் அவன் கிட்ட சொல்லிடுறேன் என்று போனை கட் பண்ணினான் விக்கி. டேய், இப்படி அந்த போனை தூக்கி போட்டுட்டு போக வேண்டியது தானடா, இப்ப எதுக்குடா தேவையில்லாம அவனை கூப்பிட்டு போனை கொடுக்குற என்று கேட்டான் கிஷோர். இவன் ஏதோ பிளானோட தாண்டா கூப்பிடுறான் என்ற ஆனந்த். டே கார்த்திக், அவன் அந்த பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவியர் பண்ணதுக்கும் நீ அவனை போட்டு அடிச்சதுக்கும் சரியா போச்சு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குடா என்றான். டே, அடிக்கிறதுக்கெல்லாம் கூப்பிடல, வேற ஒரு வேலை இருக்கு என்றான் கார்த்திக். என்ன என்று கேட்க போன கிஷோரை கைகளால் தடுத்த ஆனந்த், இப்போ இந்த வேலை அட்வொகேட் கார்த்திக்கா இல்ல காதலன் கார்த்திக்கா என்று கார்த்திக்கிடம் கேட்டான். டே, காவ்யா விஷயத்துல எப்படிடா அட்வொகேட்டா யோசிக்க முடியும் என்று கூறினான் கார்த்திக். போச்சுடா, இவன் அட்வொகேட்டா யோசிச்சாலும் கொஞ்சம் நியாயமா யோசிப்பான், காதலன் கார்த்திக்னா சொல்லவே வேணாம், என்ன பண்ண போறானோ என்று நினைத்து கொண்டான் ஆனந்த். அத்தியாயம் 15. சரண்யாவும் காவ்யாவும் வீட்டிற்கு வந்தனர். சரண்யா தனது அம்மாவிடம் சேலையை கொடுத்தாள். சரண்யா அம்மா அதை வாங்கி பார்த்து விட்டு, இன்னும் கொஞ்சம் பெரிய பார்டர் உள்ள சேலையா எடுத்திருக்கலாம்ல என்றார். இந்த சேலை டிசைன், பிளவுஸ் கலர் நல்லா இருந்துச்சுமா, அதான் எடுத்தேன் என்றாள் சரண்யா. சரி சரி, காலையிலயும் சாப்பிடல சரண்யா, நீ இப்பவாவது வந்து சாப்பிடு வா என்றார் காஞ்சனா. இல்லம்மா, பசிக்கல, நான் சேலை எடுத்துட்டு அப்படியே அர்ஜுன் வீட்டுக்கு போனேனா, அங்க சாப்பிட்டுதான் வந்தேன். ஐயோ சரண்யா, இப்படி அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வருது? அம்மா, நான் வேணான்னு தான் சொன்னேன், அர்ஜுன் தான் சாப்பிடாம வந்ததை கண்டுபிடிச்சு சாப்பிட சொன்னான், அதான் சாப்பிட வேண்டியதா போச்சு என்றாள் சரண்யா. காஞ்சனா புன்னகைத்துக் கொண்டே சரண்யா முதுகில் லேசாக அடித்துவிட்டு தனது வேலையை பார்க்க போனார். மாலை நேரமானதும் 2 பட்டங்களை கொண்டு வந்த அஜய் சரண்யாவிடம், அக்கா வா பட்டம் விடலாம் என்றான். இல்ல அஜய், என்னுடைய ஃபேவரட் ப்ரோக்ராம் போடுற நேரமாச்சு, நான் வரல
என்று கூறிவிட்டு டிவியை போட்டுவிட்டு உட்கார்ந்தாள் சரண்யா. அப்போது ரூமில் இருந்து வெளியே வந்த காஞ்சனா சரண்யாவிடம், நான் ஒரு வளகாப்புக்கு போறேன், கொஞ்ச நேரத்துல டீ போட்டு குடிச்சிருங்க என்று கூறிவிட்டு கிளம்பினார். டிவி பார்த்து கொண்டிருக்கும் போதே சரண்யாவின் போன் ஒலித்தது. சரண்யா அதை பார்த்தவள், கார்த்திக் இந்நேரத்துல எதுக்கு எனக்கு போன் பண்றாரு என்று நினைத்து கொண்டே போனை அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுங்க கார்த்திக் என்றாள். நீங்க கொடுத்த ஃபைல்ல முக்கியமான பேப்பர் இல்ல, அதான் கேட்க போன் பண்ணுனேன். நேத்து ராத்திரி கூட போன் பண்ணிருந்த, உங்க சிஸ்டர் சொல்லலையா என்று கேட்டான் கார்த்திக். ஆமா, காவ்யா சொன்னா நீங்க போன் பண்ணிருந்தீங்கன்னு, நான் தான் மறந்தே போயிட்டேன் என்றாள் சரண்யா. உங்க சிஸ்டர் அப்போ என்னைய பத்தி உங்ககிட்ட சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க என்று குரலில் ஆர்வத்தை கூட்டி கேட்டான் கார்த்திக். ஆமா, யாரோ ஒருத்தவங்க போன் பண்ணினாங்கன்னு சொன்னா என்றாள் சரண்யா. எது, யாரோவா என்று பேச்சை இழுத்த கார்த்திக் மனதுக்குள், இதுக்கு நான் கேட்காமலே இருந்திருக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தவனிடம், ஹலோ கார்த்திக், லைன்ல இருக்கீங்களா என்றாள் சரண்யா. இருக்கேன் என்று கூறினான் சற்று அழுத்து கொண்டு. வசுந்தரா மேம் என்கிட்ட இம்பார்ட்டன்ட் பேப்பர் கொடுத்துதான் விட்டாங்க, நாளைக்கு காலையில வந்து உங்க ஆபீஸ்ல கொடுத்துறேன் என்றாள் சரண்யா. நாளைக்கு காலையில எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு என்றான் கார்த்திக். ஓ அப்படியா, அப்படின்னா இப்ப எங்க வந்து தர என்று கேட்டாள் சரண்யா. நீங்க உங்க வீட்ல இருந்து வெளியில வாங்க என்றான் கார்த்திக். எது, நீங்க எங்க வீட்டுக்கு வெளியில நிக்கிறீங்க என்று ஆச்சரியமாக கூறிய சரண்யா வேகமாக ஓடி சென்று கதவை திறந்தாள். தன் காருக்கு வெளியே நின்று கொண்டு காதில் போனை வைத்துக் கொண்டே ஹாய் என்று கையை தூக்கி காட்டினான் கார்த்திக். ஹாய் என்று பதிலுக்கு கூறிய சரண்யா காதில் இருந்த போனை எடுத்து கட் பண்ணிவிட்டு அவன் அருகில் சென்றாள். கார்த்திக் அருகில் சென்ற சரண்யா அவனிடம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நான் வந்து கொடுத்திருப்பேன்ல என்றாள். இதுல ஒரு சிரமமும் இல்ல, நாளைக்கு மண்டே, சோ நாளைக்கே கோர்ட்ல அப்ளை பண்ணி ஆப்போசிட் கம்பெனிக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிடலாம், அதான் வந்த என்றான் கார்த்திக். ஓ அப்படியா என்று கூறிய சரண்யா, சாரி கார்த்திக், வீட்ல யாரும் பெரியவங்க இல்ல, அதனால உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட முடியாது, தப்பா எடுத்துக்காதீங்க என்றால் கொஞ்சம் வருந்திய குரலில். இட்ஸ் ஓகே மிஸ் சரண்யா, வீட்ல பெரியவங்க இருக்கும்போது கண்டிப்பா ஒரு நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன் என்று அவன் வேற ஒரு நினைவில் கூறினான். நான் போய் இப்ப அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வீட்டிற்குள் சென்றாள் சரண்யா. எங்கும் அங்கும் சுற்றும் முற்றும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் யதார்த்தமாக சரண்யாவின் வீட்டு மாடியை பார்த்தான். அங்கு அஜய் பட்டம் விட்டு கொண்டிருக்க பக்கத்தில் இருந்து காவ்யா நூல் பண்டலை பிடித்து கொண்டிருந்தாள். காவ்யாவை பார்க்கவுமே தன்னை மறந்து விழி அசைக்காமல் அப்படியே உறைந்து போய் அவளை பார்த்து கொண்டிருந்தான் கார்த்திக். சிறிது நேரத்தில் காவ்யாவிடம் இருந்து நூல் பண்டலை வாங்கி கொண்டு அஜய் காவ்யாவிடம் பட்டத்தை கொடுத்தான். கொடுத்துவிட்டு காவ்யாவிற்கு பட்டம் விட சொல்லி கொடுத்து கொண்டிருந்தான். காவ்யா தவறாக நூலை இழுக்க பட்டம் கீழே இறங்கி ஒரு மரத்தில் சுற்றி கொண்டது. ஐயோ அக்கா, பட்டம் என்று அஜய் வேகமாக ஓடி சென்று கீழே எட்டி பார்த்தான். அது அவர்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஒரு மரத்தில் சுற்றி இருந்தது. கார்த்திக் அங்கு நின்று அந்த பட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். நின்று கொண்டிருக்கும் கார்த்திகை பார்த்த அஜய், அண்ணா அந்த பட்டத்தை கொஞ்சம் எடுத்து விடுங்க பிளீஸ் என்றான். ஏது அண்ணாவா, டேய் நான் உனக்கு மாமாடா என்று வாய்க்குள் முணுமுணுத்தவன் ஓகே என்று தம்ஸ் அப் மட்டும் செய்துவிட்டு பட்டத்தை மெதுவாக எடுத்து கொண்டிருந்தான். அதற்குள் அஜய் அஜய் இங்க வா என்று கீழ்த்தளத்திலிருந்து சரண்யா அழைக்க, இதோ வரேங்கா என்று அஜய் காவ்யாவிடம், இந்த நூலை மெதுவாக நூல் பண்டல சுத்துங்க, கீழே அந்த அண்ணா பட்டத்தை எடுத்து விட்டுட்டாங்கன்னா நீங்க நூல் சுத்த சுத்த பட்டம் மேல வந்துரும் என்று கூறிவிட்டு கீழே சென்றான். அஜயை பார்த்த சரண்யா, உனக்கு காலேஜ்ல கொடுத்த ப்ராஜெக்ட முடிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டாள். அக்கா கொஞ்ச நேரம் பட்டம் விட்டுட்டு வந்து முடிச்சிடுறேன் என்றான் அஜய். இல்ல அஜய், அந்த பேச்சே இருக்க கூடாது, பரீட்சை வேற நெருங்கி வருது, இப்பவே உட்கார்ந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்புறமா போய் பட்டம் விடு என்று கூறிவிட்டு சில முக்கியமான பேப்பர்களை ஒரு ஃபைலில் அடுக்கி கொண்டு வெளியே சென்றவள் அதை கார்த்திக்கிடம் கொடுத்துவிட்டு, பேப்பர்ஸ்லாம் சரியா இருக்கா என்று கேட்டாள் சரண்யா. அதை வாங்கி ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தான் கார்த்திக். இங்கு காவ்யா நூலை மெதுவாக சுற்ற பட்டம் மேலே வந்தது. அதை சிரித்து கொண்டே கையில் எடுத்து பார்த்தாள் காவ்யா. அதில் ஏதோ எழுதியிருக்க புருவம் நெறித்தவள் அதை வாசித்தாள். இன்னைக்கு உங்களை பார்ட்டியில் ரொம்ப பக்கத்துல பார்த்தப்ப என் இதயத்தில் தோன்றிய வரிகள் இதோ உங்கள் முன். என்னை தவிர உன்னை யாரும் பார்க்காமல் என் இதயத்தில் மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் பெண்ணே என்று எழுதியிருந்தது. படித்த காவ்யாவிற்கோ இதயம் பயத்தில் பட படவென்று துடித்தது. யாராக இருக்கும் என்று நினைத்தவள்
மெதுவாக பால்கனிக்கு அருகில் சென்று எட்டி பார்த்தாள். அதற்குள் கார்த்திக் சரண்யாவிடம் இருந்து விடை பெற்று காரில் ஏறிவிட்டான். தன் வீட்டிற்கு அருகில் தன்னை அடிக்கடி பின்தொடர்ந்து வரும் கருப்பு நிற கார் செல்வதை பார்த்த காவ்யாவிற்கு ஒரு நிமிடம் தலை சுற்றலே வந்தது. காவ்யா, காவ்யா என்று கத்திக்கொண்டே சரண்யா மாடிக்கு வரும் சப்தம் கேட்ட காவ்யா சட்டென்று கையில் இருந்த பட்டத்தை வேகமாக கிழித்து கீழே தூக்கி எறிந்தாள். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.